ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு சதீஷ் அனிதா விலாக்ஸ். எல்லாருக்கும் குட் மார்னிங். எப்பயும் போல் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியில் போய்ட்டு கோலம் போட்டாச்சுங்க. கோலம் போடும்போதே கார்த்திக் குட்டி எழுந்திரிச்சு வந்து கோலம் நல்லா இருக்கா இல்லையான்னு தினமும் வந்து பார்ப்பான். ஒரு ரிவ்யூ கொடுத்துருவான். உங்கள் வீட்டில் யார் கோலத்துக்கு ரிவ்யூ தருவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் பிரியாவை எழுப்புறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா நைட்டு கண் முழிச்சு படிக்கிறா. இப்போவே 9:30 வரைக்குமே படிச்சுட்டு தான் தூங்குறாங்க. அதனால தான் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பா. பசங்க 2 பேருமே பாய் தலகணி எப்பயுமே அவங்க தான் எடுத்து வைப்பாங்க. சரி, பாலை காய்ச்சலான்னு ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து வச்சுட்டு கிச்சன் பக்கம் திரும்பினா ஃபுல்லாக பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தது. இந்த கிச்சனை எப்படியாச்சும் மாற்றணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணினே இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி தான் ஒரு வழி பிறக்க போகுது. ஆமாங்க, இந்த பிளாஸ்டிக் டப்பாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னோடய கிச்சனை ப்ரீமியமாக மாற்ற போகிறேன். அதுக்கு ஒரு சில கிச்சன் ஐட்டம்ஸை நெஸ்ட் ஏஷியா வெப்சைட்லேருந்து வாங்கியிருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு 1 by 1 சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக இந்த செட் ஆஃப் 10 கிளாஸ் ஜார் வித் உடன் ஸ்டோரேஜ் ரேக்கை பார்க்கலாமா? இதில் 2 அடுக்கு நேச்சுரல் பேம்போ ரேக் இருக்குங்க. இதில் எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். காற்று உள்ளே போக முடியாத அளவுக்கு பேம்போ ஏர்டைட் லிட்ஸும் வருது. இதனால ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த ஜார்ஸ் எல்லாத்துலேயுமே தனித்தனியாக ரிமூவபிள் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வருதுங்க. அதனால சமைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்லி ஃபுட் சேஃப் அண்ட் BPA ஃப்ரீ, டாக்ஸின் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ. நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிறது இந்த செட் ஆஃப் 2 செராமிக் டிஷஸ் பேக்கிங் அண்ட் சர்விங். இது ஒரு நான் போரஸ் செராமிக் பவுல். இந்த ரெண்டுமே காம்போவாக வருது. லைட் கிரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இது BPA அண்ட் லெட் ஃப்ரீ, ஃபுட் சேஃபும் கூட, அதோட ஹேண்ட் கிளாஸ்டு சர்ஃபேஸும் கூட. இது ரொம்பவே ஸ்மூத் அண்ட் கிளாஸி ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த ஸ்மால் பவுல் 1400 mlங்க, லார்ஜ் பவுல் 2100 mlங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா டெக்ஸ்சர்டு பர்பிள் டிசைன், அதாவது கூழாங்கல் டிசைனுங்க. சூப்பராக எலகண்ட் லுக் தருதில்ல. இது மைக்ரோவேவ் ஓவன் அண்ட் டிஷ்வாஷர் சேஃபுங்க. இந்த பவுலை யூஸ் பண்ணாத போது ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். பேக் பண்ணவும் டைரெக்டாக சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த பவுலை யூஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் அவங்களுக்கு ஃபுட்டை நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட்டான ட்ரைப்ளே குக்வேர் செட் தான் வாங்கியிருக்கேன். கடாய், ஃப்ரை பேன் அண்ட் சாஸ் பேன் வாங்கியிருக்கேன். கடாய் பார்த்தீங்கன்னா 3000 ml, ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா 1500 ml, சாஸ் பேன் பார்த்தீங்கன்னா 1500 ml. இது கூடவே 2 டிஃப்ரெண்ட் லிட்டும் வருது. நார்மலை விட எக்ஸ்ட்ரா 2.5 mm திக்னஸாக இருக்குங்க. இந்த பாத்திரங்களை கேஸ் ஸ்டவ்வில் அண்ட் இண்டக்ஷன்லையும் சமைக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஸ்க்ராட்ச் அண்ட் ரஸ்ட் ரெசிஸ்டன்ட், லாங் லாஸ்டிங் அண்ட் டியூரபிள் பாடிங்க. ரொம்ப வருஷத்துக்கு நல்லா உழைக்கும். மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 3 செட் ஆஃப் குக்வேர் இருந்ததுன்னா, பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அண்ட் இது எப்பயும் போல் 100% ஃபுட் சேஃபுங்க, நான் ரியாக்டிவ் நேச்சர். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் செட் ஆஃப் 4 டால் ஃப்ளூட்டட் போரோசிலிகேட் ஏர்டைட் கிளாஸ் ஜார் 1500 ml. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஹை போரோசிலிகேட் கிளாஸால் ஆனதுங்க. இதோட டிசைன் பார்க்குற உங்களுக்கே தெரியும். நல்லா ஃப்ளூட்டட் டிசைன் மாதிரி இருக்குல்ல. ரிப்டு டெக்ஸ்டர்டு இன்டீரியருங்க. அதனால நாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிரிப்பும் கிடைக்கும். இந்த ஜாருக்கு நல்ல ஒரு பேம்போ உடன் லிட் வருதுங்க. அது ஏர்டைட் லிட்டுன்றதுனால நாம் ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பேம்போ லிட்டில் சிலிக்கான் சீல் இருக்கிறதுனால பூச்சிலாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த பேம்போ லிட் போட்டதும் இதோட லுக்கே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு ஒரு ப்ரீமியம் லுக்கு தெரியுதுல்ல. இது மல்டிபர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸு நல்லா விசிபிளாகவே தெரியும். அதனாலேயே நான் இந்த ஜாரை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ரே அண்ட் போர் ஆயில் டிஸ்பென்சர் பாட்டில் வாங்கியிருக்கேன். 470 ml கெப்பாசிட்டி வித் ஸ்பூனோட வருதுங்க. நிறைய ஆயில் பாட்டில் யூஸ் பண்ணாமல் ஸ்பேஸ் சேவிங்காக இந்த 2-in-1 ஆயில் டிஸ்பென்சரை யூஸ் பண்ணலாம். இந்த டிஸ்பென்சரில் ஆயில் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். ஆயிலை ஊற்றி நம்ம குழம்பு அந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். ஆயில் லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பாட்டில் ரொம்ப வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். இந்த பாட்டிலில் ட்ரிப் கண்ட்ரோல் ஸ்ப்ரே நாசில் இருக்குது. இதோட மவுண்ட் நல்லா வைடாக இருக்கிறதுனால ஃபனல் இல்லாமல் ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு மோர் கன்வீனியண்ட்டாகவே இருக்குங்க. 2-in-1 ஆயில் டிஸ்பென்சர் பாட்டிலை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஒன்று ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு யோசித்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருந்த ப்ராடக்ட்டை தாங்க வாங்கியிருக்கிறேன். ட்ரெண்டிங்கான ஃப்ளோரல் ஃப்ளேம் சேஃப் குக்கிங் பாட் வித் லிட்.
3200 ml கெப்பாசிட்டி இருக்குங்க. இது ஹை போரோசிலிகேட் கிளாஸ் குக்கிங் பாட்டுங்க. 3200 ml கெப்பாசிட்டிங்கிறது ஒரு 4 பேருக்கு தேவையான சாப்பாடு தாராளமாக சமைக்கலாம். இது கூட லிட்டும் வருதுங்க. லிட்டுக்கு மேலே உடன் நாப் இருக்குங்க. இது சேஃபாக ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கிங் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டீம் வென்ட்டும் இருக்குங்க. இந்த துலிப் பிரிண்ட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃப்ளோரல் டிசைன் ஃப்ளேம் சேஃப்ன்றதுனால போகவே போகாது. இதில் ஸ்டெடியான ஹேண்டில்ஸ் 2 இருக்குது. குக் பண்ணும்போது ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. லைட் வெயிட் அண்ட் டியூரபிளாக இருக்கும். மைக்ரோவேவ் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப் வித்தவுட் லிட்டு. இதை குக்கிங் பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எம்டியாக பாட்டை ஹீட் பண்ணக்கூடாது. ஹாட் பாட்டாக இருக்கும்போது டைரெக்டாக தொடக்கூடாது. க்ளீன் பண்ணும்போது மெட்டல் மெஸ் வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. பர்சனலாகவே எனக்கு இந்த கிளாஸ் குக்கிங் பாட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது குரோவோ ஸ்டேக்கபிள் ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் செட் ஆஃப் 6 வாங்கியிருக்கேன். இதில் எஸ் சைஸு 310 ml, எம் சைஸு 520 ml, லார்ஜ் சைஸு 750 ml, எக்ஸல் சைஸு 1200 mlன்னு வருது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த சைஸ் எல்லாம். டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் நான் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ப்ரீமியம் ஹை போரோசிலிகேட் கிளாஸால் ஆனதுங்க. கிறிஸ்டல் கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் டிசைன் சூப்பராக இருக்குல்ல. நாம் ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ் தெளிவாக பார்க்க முடியும். நாம் ஸ்டோர் பண்ணும்போது அதிக ஸ்பேஸ் இந்த கண்டெய்னருக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா இது ஸ்டேக்கபிள் ஸ்டோரேஜ். இதை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கலாம். ஸ்பேஸும் ரொம்ப மிச்சமாகும். இந்த க்ரூவ்டு பேஸ் டிசைன் ஃபுட்டை ரொம்ப நேரத்துக்கு அதோட ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே 100% ஃபுட் சேஃப் அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ, பிபிஏ ஃப்ரீ. அதோட ஏர்டைட் பிஇ லிட்டோட வருது. மைக்ரோவேவ் ஓவன் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப்ங்க. நெக்ஸ்ட் இந்த செட் ஆஃப் 2 கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வித் செராமிக் பேர்ட் லிட் 1500 ml கெப்பாசிட்டியோட வர இந்த கண்டெய்னர் தான் வாங்கியிருக்கேன். இந்த டிசைன் பற்றி நான் சொல்லியே ஆகணும். பேஸ்கெட் வேவ் கிளாஸ் பேட்டர்ன் சூப்பராக இருக்குல்ல. இந்த 2 கண்டெய்னர்ஸையும் நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு செராமிக் பேர்ட் ஹோல்டர் லிட் வருது. இந்த பேர்ட் டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் பர்பிளில் வாங்கியிருக்கேன். டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட டிஃப்ரெண்ட் சைஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் ஸ்நாக்ஸு, சால்ட்டு, புளி, பாஸ்தான்னு எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் சால்ட்டு, புளி ஸ்டோர் பண்ணிக்கிறேங்க. இது டியூரபிள் அண்ட் சிப் ரெசிஸ்டன்ட். நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணாவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணும்போது தான் கிச்சன் வந்து ஒரு ப்ரீமியமான லுக்காக இருக்கும். நல்ல ஸ்பேஸ் சேவிங்கான டிசைன் அண்ட் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு இது பர்ஃபெக்ட் ஆர்கனைஸ்டு லுக் தருங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் யூஸ் பண்ணுற கிராசரி ஐட்டம்ஸு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிறது ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேசரோல் பாட் வித் லிட் 4000 ml கெப்பாசிட்டியோட வருதுங்க. இதோட பாடி திக்னஸ் கூடுதலாக 2.5 mm ட்ரைப்ளே இருக்குங்க. இன்பிட்வீனில் அலுமினியம் கோர் இருக்குது. அவுட்டரில் 430 மேக்னெட்டிக் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது அண்ட் 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதோட உள்பகுதியில் இருக்குது. இதனால் இந்த பாட் ரொம்பவே ஹீட் ஆகும், அப்படியே ஈவனாகவும் குக் ஆகும். இதோட ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரிவிட்டட் இருக்குங்க. இந்த கேசரோல் பாட்டை மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டெடியாக இருக்குது. இது 100% ஃபுட் சேஃப் அண்ட் நான் ரியாக்டிவ் நேச்சர். கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் ரெண்டுலேயுமே சமைக்கலாம். ஸ்க்ராட்ச் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஃப்ரீ, லாங் லாஸ்டிங் அண்ட் டியூரபிள் பாடி. இந்த கேசரோலில் ஈஸியாக குக் பண்ணிக்கலாம், ஈஸியாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கிளாசிக் பிளாக் கொரியன் செராமிக் குக்கிங் பாட் 2000 ml கெப்பாசிட்டி இருக்கிற இந்த குக்கிங் பாட்டை வாங்கியிருக்கேன். இது கூடவே லிட்டும் வருதுங்க. இதோட ஹேண்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அதோட பிளாக் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிட்டில் ஸ்டீம் வென்ட்டும் இருக்குங்க. இந்த செராமிக் குக்கிங் பாட் ஹீட்டை ரொம்ப நேரத்துக்கு அதுக்குள்ளேயே தக்க வச்சுக்கும். அதனால நாம் சமைக்கிற ஃபுட்டு ரொம்ப நேரத்துக்கு ஹாட்டாக இருக்கும். இது நேச்சுரலி நான் ஸ்டிக்குங்க, வித்தவுட் எனி கோட்டிங்ஸ். அல்வா, செமி ட்ரை இந்த மாதிரி டிஷ்லாம் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஆயில் கொஞ்சமாக யூஸ் பண்ணி சமைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ரியாக்டிவ் ஃபுட் சேஃப் சர்ஃபேஸுங்க. இது மைக்ரோவேவ் டிஷ்வாஷர் சேஃப்ங்க, வித்தவுட் லிட்டுங்க, டியூரபிள் அண்ட் பில்டு குவாலிட்டி. ஸோ செராமிக் பவுலை பொறுத்த வரைக்கும் நாம் யூஸ் பண்ணுற விதம் தாங்க. அப்படியே நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக வருங்க.
நெக்ஸ்ட்டு நான் ரொம்ப நாளாக கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சிருந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒன்றுங்க. இதுதான் வினைடால் ஏர்டைட் கிச்சன் கேனிஸ்டர் வித் விண்டோ செட் ஆஃப் 4 க்ரீன் கலர் 2000 ml கெப்பாசிட்டி இருக்குது. நல்ல பெரிய ஸ்டோரேஜ் கேனிஸ்டருங்க. இது பார்க்கவே ரொம்ப பெருசாக தெரியுதில்ல. 2000 ml தாராளமாக பிடிக்கும். கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. விண்டோ வர்றதுனால என்ன பொருள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றத வெளியவே தெரியுதுங்க. நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட லிட்டு மெட்டலில் கொடுத்துருக்காங்க. பாடி ஆல்சோ மெட்டல் கேசிங் கொடுத்துருக்காங்க. இதில் கிராசரி, ட்ரை ஃப்ரூட்ஸ், சிப்ஸு, பாஸ்தா, மேகின்னு என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். இது லெட் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ, சிப் ரெசிஸ்டன்ட், ஓடோர் ஃப்ரீ, 100% ஃபுட் சேஃப்ங்க. கிளாஸ் இன்டீரியர் இருக்கிறது, அவுட் சைடில் மெட்டல் கேசிங் வருது. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஏஸ்தட்டிக்காகவும் ப்ரீமியம் லுக்காகவும் இருக்குல்ல. டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லேயும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கியிருக்கிறது டியர் கிரஸ்ட் செக்ஷன் ஸ்நாக்ஸ் ஜார் பேஸ்கெட். 3500 ml கெப்பாசிட்டி இருக்குங்க. வாவ் அப்படின்னு வாயை பொழக்க வைக்கிறதுங்க இதோட டிசைன். இந்த தங்கமான் டிசைனை பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒரு ஸ்நாக்ஸ் ஜார் பேஸ்கெட்டுங்க. 3500 ml பெரிய கெப்பாசிட்டின்றதுனால அதிக அளவு ஸ்நாக்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ரிப்டு போரோசிலிகேட் கிளாஸ் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இதை அசம்பிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. இதில் ரிமூவபிள் பேம்போ டிவைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே பிரித்து வச்சு ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ண நல்லாயிருக்கு. இதில் டிட்டாச்சபிள் ஸ்ட்ராப் ஹேண்டில் வருது. இதை இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு ஈஸியாக எங்கே வேணுனாலும் எடுத்துகிட்டு போக யூஸ் ஆகும். லிஃப்ட் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் எல்லா ட்ரை நட்ஸுமே நான் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா, அதனால் பசங்க ஆளுக்கு ஒவ்வொன்றும் எடுத்து சாப்பிட்டா கூட கண்ணுக்கு தெரியாமல் அவங்களுக்கு கூடவே ஹெல்த்தும் போய் சேர்ந்துடும். இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை உங்கள் டைனிங் டேபிளில் ஷோ பீஸ் மாதிரியும் வச்சுக்கலாம். வேறு யாருக்குன்னா கிஃப்டாகவும் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னோட செல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணதுனால கிச்சன் கொஞ்சம் நீட்டாகவும் க்ளீனாகவும் தெரியுது. ஏஸ்தட்டிக் ஃபீலும் கொடுக்குது. கிச்சன் நம்ம வீட்டோட ஹார்ட் மாதிரிங்க. இதில் சின்னதாக ஒரு அப்கிரேட் பண்ணால் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். இன்றைக்கி என்னோட கிச்சன் நல்லாவே க்ளோ ஆகிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. கடகன்னு காஃபி குடிச்சிட்டு நேற்று நைட்டே பச்சை பட்டாணியும் ஊற வச்சிட்டேன். இன்றைக்கி புலாவ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. எப்பயுமே வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் தேங்காய் பால்லாம் ஊற்றி பசங்களுக்கு செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சியெல்லாம் நல்லா தோலை சீவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். தேங்காவையும் நல்லா துருவிட்டு தேங்காய் பாலாக நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெஜ் புலாவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பட்டை, புதினா, அப்புறம் மீல் மேக்கர் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் சமைக்கும்போது. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் ஒரு உருளைக்கிழங்கையும் விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பவுலில் இந்த மாதிரி மீல் மேக்கரை கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனேயுமே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஏன்னா இது புழிஞ்சிட்டு ஒரு 65 போட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது வதங்கக்குள்ளவே மீல் மேக்கரும் நல்லா வெந்து வந்துருச்சு. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த பவுலை கீழே இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்தேன். ஏன்னா வெங்காயம் அப்போ தான் நல்லா வதங்கும். அது வதங்குற நேரத்துக்குள்ளே என்ன பண்ணேன்னா மீல் மேக்கரை தண்ணியிலேருந்து எடுத்து புழிஞ்சு வச்சுக்கிட்டேன். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு பிறகு அரிசிக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போது என்ன பண்ணணும்னா அரிசி போடணும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியில் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி மீல் மேக்கரில் தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணுங்க. அதில் கொஞ்சமாக சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர், அப்புறம் கடல மாவு இருந்ததுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மைதாலாம் வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோ தான். இதை 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட புலாவ் தண்ணி கொதிச்சது பிறகு அரிசி சேர்த்துட்டேங்க. அரிசியும் நல்லா ஒரு பங்கு வெந்து வந்த பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினாவை மேலே போட்டு தட்டு போட்டு மூடி அது மேலே லைட்டாக வெயிட் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட மீல் மேக்கர் 65க்கு எண்ணெய் ஊற்றி ரொம்பவும் வேக விடக்கூடாது. ஏன்னா அது சாஃப்ட்னஸ் போயிட்டு ரொம்ப ஹார்டாக ஆகிடும். அவ்வளோதாங்க. மொறுன்னு வந்த பிறகு உடனே எடுத்துட வேண்டியது தான். இந்த கருவேப்பிலை வாசனையில் இந்த மீல் மேக்கர் 65 சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு 15 நிமிஷம் வந்து தம் விட்டுருந்தேன். ரைஸ் வந்து சூப்பரா குக் ஆயிருந்தது. பட்டாணியும் வந்து சூப்பரா இருந்ததுங்க. கூடவே நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அத வந்து நல்லா மசிச்சுக்கணுங்க. இதுதான் வந்து பசங்களுக்கு புடிச்ச டிஷ்ஷே. இது என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு வாட்டி செஞ்சு குடுத்தேன். அது நல்லா இருக்கு அப்படின்னோனே திரும்பவும் செய்றேன். இது வந்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்ட பிறகு பீஸா டாப்பிங்ஸ் இருக்குல்ல, ஆரிகானோ ஃப்ளேக்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் சேர்த்தேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு, சால்ட்டு இது மட்டுமே போதும். காரம் வேணும் அப்படின்னும்போது ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. எங்கள் பசங்களுக்கு காரம் வேண்டான்றதுனால நான் அதை சேர்க்கல. அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். அப்புறம் சீஸை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. நமக்கு வந்து கையே நைஃப் இல்லை, அதனால கையிலேயே நான் வந்து பிரித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு அது உள்ளே வந்து இந்த சீஸை வச்சிடணும். அவ்வளோதாங்க. சப்போஸ் நீங்கள் ரவுண்டு வரல அப்படின்னா நீட்டாக என்ன மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் இருந்தது வீட்டில். அதில் இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கினேங்க. அவ்வளோதான். இது வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. நீங்களே வந்து பேர் வைங்க. சீஸ் பால் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஃப்ரை பேனில் இதை பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அப்புறம் ஒவ்வொன்றா போட்டு 4 பக்கமும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து எண்ணெய் அதிகமாக இழுக்காதுங்க. நம்ம வந்து ப்ரெட்டில் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து எண்ணெய் அதிகமாக இழுக்கும். இது வந்து பிரெட் க்ரம்ஸ் அவ்வளோவா எண்ணெய் இழுக்கல என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதாங்க. சூப்பராக நம்மளோட சீஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பால்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இது ஓவல் ஷேப்ல இருக்குது. நம்மளோட சீஸ் பால்ஸ் வந்து சூப்பரா வெந்திருந்தது. அதை அப்படியே ஓபன் பண்ணி பார்க்கும்போது சீஸ் அப்படியே வழிஞ்சு வந்தது பாருங்க. சூப்பரா இருந்தது. உங்களுக்கு இதுல எந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எஸ்தட்டிக்கான கண்டென்ட் வேணும்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். அதோட நான் வாங்கின எல்லா ஐட்டம்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நெஸ்டேசியா வெப்சைட்டையும் கொடுக்குறேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சதீஷ் அனிதா விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.